ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் யார் நம்ம நந்தினிக்கு கை கொடுத்தாலுமே நம்ம நந்தினிக்கு கண்டிப்பாக ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சூர்யா சாருக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கா அப்படின்றதே நந்தினிக்கு இப்போ தான் தெரிய வர்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு நல்லதாக தான் இருக்கும். கடைசியில் வந்துட்டு நம்ம சூர்யா சார் பண்ணது நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்க, நம்ம சூர்யா சார் வெளியே இருக்காங்க. ஆனால் சூர்யா சாருக்கு இப்போ தான் ஃபீலே ஆகுதே. இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம நந்தினி மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லவே இல்லை. ஏன்னா வருவா, பேசுவா, போவா, நம்மளை அவளை பழி வாங்குவோம், அது பண்ணுவோம், நம்ம அம்மாக்காக அவளை வச்சுருந்தோம், அந்த மாதிரிலாம் இருந்ததை தவிர்த்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நந்தினியோட ஃபேமிலியும் அதுக்கப்புறம் பார்த்து நம்ம சூர்யா சாருக்கு நந்தினியை பிடிச்சிக்கிட்டே வந்தது. ஆனால் கடைசியில் நம்ம நந்தினிக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரவும் அதை சூர்யா சாரால் தாங்கிக்கவே முடியல. அவர் எப்படி சொல்கிறது, தானே வந்துட்டு இந்த பிரச்சனையில் இருக்க மாதிரியும், தான் தான் இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம மனசு, அது மாதிரி சூர்யா சார் இருக்கிறது வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. என்னடா இது நமக்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது, நமக்கு ஓகே உதவி பண்ணுற எண்ணம் இருக்கும் தான், அதுக்குன்னு நம்மளே அந்த இடத்துல வச்சு பார்த்தது கிடையாது இது வரைக்கும், இப்போ ஏன் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே உள்ள நந்தினிக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் நந்தினிக்காக வெளியே இருக்கிறத பார்த்து நம்ம நந்தினிக்குமே வந்து ரொம்ப வந்துட்டு கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்காக வந்துட்டு சூர்யா சார் இருக்காரு, அவர் எப்படி வாழ்ந்தவர், நமக்காக இப்படிலாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினிக்குமே வந்துட்டு அன்பு வருது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவங்க 2 பேரும் எப்படா ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் 2 பேரும் ஒன்று சேருவாங்க, அவங்களோட வந்து மனசு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. வேறு எதுலையாவது நடந்திருந்தால் பரவாயில்ல. நந்தினி இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துருக்காங்க, அங்கே ஒரு உயிர் வந்து போராடிட்டு இருக்கு. அவன் பொழைப்பானா சாவானானே தெரில. ஆனால் அவன் செத்து போனால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறவன் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கவே கூடாதுங்க. தப்புக்கான தண்டனை கிடைச்சாதான் அதுக்கப்புறம் வந்து தப்புலாம் நடக்காமல் இருக்கும். அவன் வந்து செத்து போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 100க்கு அவனுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அவன் வந்து கண்டிப்பாக உயிர் பொழைச்சாதான் நல்லதுன்னு சொல்ல முடியும். அப்போ தான் நம்ம நந்தினி வெளியே வர முடியும். செத்துப்போம் ஒரு சைடு வந்து அவன் செத்து போனால் நல்லது தான். ஏன்னா பொண்ணுங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறவன் கண்டிப்பாக இருக்கக்கூடாது தான். ஆனால் அவன் செத்து போயிடா நம்ம நந்தினி உள்ளே போயிடுவாங்களே அப்படின்ற பட்சத்தில் நமக்கே வந்துட்டு குழம்பி தான் போயிருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அப்படி இருக்கும்போது நம்ம நந்தினி கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம இப்போ உள்ளே இருக்கமே, நம்ம வெளியே இருக்கும்போதே தங்கச்சிங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டால் நம்ம தங்கச்சிங்களுக்கு என்ன ஆகுமோ போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒரு பக்கம், அவங்க அப்பா பாவம் சிங்காரம் கடந்து தவிச்சிட்டு இருக்காரு. என்னடா இது நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்னதான் நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல்